ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறீங்களான்னு பார்த்துட்ருக்கீங்க மைடி இன்ஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லை. நம்ம ஏஆர் ரகுமான், ஆஸ்கர் நாயகன், தமிழ்நாட்டுடைய சொத்து. இவர் பார்த்தோன்னா இப்போ ரோஜான்ற படம் மூலமாக அறிமுகமான இவர் இசை இன்னும் இந்தியா முழுக்க நம்ம தமிழ் மொழியும் தமிழ் பெருமையை கொண்டு சென்றவர். இவர் ஒரு பிறப்பினால் ஒரு ஹிந்து. தன் அப்பாவுக்கு ஒரு மியூசிக்கில் தான் ஒர்க் பண்ணார். அவர் சொந்தக்காரங்களே அவர் நல்லா இருக்கக்கூடாது சூனியம் வச்சதால் இந்த மதத்திலிருந்து வெறுத்து இஸ்லாமிய மதத்துக்கு போனார்ன்றது இன்னொரு கதை இருக்குது. அதுதான் உண்மை. அதுலேருந்து இவர் ஒரு இந்தியாவுடைய ஒரு ஐடியல் மாதிரி மியூசிக் ஒரு ஐடியாலஜியாக இவருக்கு இளையராஜாவுக்கு பிறகு நான் சொல்ல அப்பேற்பட்ட நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களை ஒரு அண்மையில் தான் வேலை உண்டு இருந்த மனிதர். ஒரு காலம் அரசியலே பேசாத ஒரு மனிதர். இந்த 2014 அப்புறம் இவர் பார்த்திங்கன்னா எல்லாருமே மக்கள் மாற தொடங்கினாங்கன்ற மாதிரி ஒரு தனியார் பேட்டியில் பேட்டி பாலிவுட்லேயே நீங்கள் ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதுன்னு கேட்டால் பாலிவுட்டில் மத சாயல் பூசப்படுகிறது, அதனால் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரே போட்டார். இதனால் பாலிவுட்டில் எல்லாரும் கொந்தளித்து இது பண்ணியிருக்காங்க. ஏன் சல்மான் கான், அமீர் கான் இவங்களாம் முஸ்லீமா இல்லையா? நீங்கள் எப்படி இங்கே பாலிவுட்டில் மத சாயல் பூசப்படுன்னு சொல்லலாம், மதத்தினால் வாய்ப்புகள் மறுக்கப்படும் எப்படின்னு சொல்லலாம்லாம் நம்ம பிகினி நாயகியாக இருக்கக்கூடிய நம்ம பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய கங்கானா ரணாவத்தும் நம்ம ஏஆர் ரகுமான் அவர்களை போட்டு கிழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கேட்டுட்டாங்க, என்னுடைய எமர்ஜென்சி பற்றிக்கே நீங்கள் மியூசிக் கம்போஸ் பண்ண வரலன்னு கேட்டாங்க. அந்த படம் வந்ததும் தெரில, போனதும் தெரில. அது ஒரு எப்படின்னா இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி சில பொய்களும் அதில் பண்ணியிருப்பாங்க, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்பேற்பட்ட இந்த படத்தை பற்றி அவர் பேசியிருக்காரு. ஸோ ஏஆர் ரகுமான் அதுக்கப்புறம் என்னோடய கருத்து திருத்தி கூறப்பட்டிருக்கு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. பாலிவுட்டை பொறுத்தவரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு மாஃபியாக்கள். இப்போ நம்ம கேட்போம் ஆந்திரா போனால் தெலுங்கு நடிகர் சங்கம் இருக்குது, தமிழ் நடிகர் சங்கம் இருக்குது, கன்னட நடிகர் சங்கம் இருக்குது. ஆனால் பாலிவுட் நடிகர் சங்கம் இருக்காது. ஏன்னா ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் இவங்க 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர்ஸ் இருப்பாங்க. படத்துடைய ஒரு ப்ரொடியூசர்னால் இப்போ நான் ஒரு தொழிலதிபராக இருக்கேன், என்கிட்ட 100 கோடி 500 கோடி பிளாக் ஆகுது, அதை ஒயிட் ஆகுது என்ன பண்ணுவோம், ஏதாச்சும் படத்தை எடுப்பேன், இது ப்ரொடியூசரை கூட்டு படம் எடுப்பான்னு சொல்லிட்டு கையில் காசு கொடுப்பேன். அது மாதிரி ஒவ்வொரு அமிதாப் பச்சன்லேருந்து தர்மேந்திரா காலத்துலேருந்து இப்போ வரக்கூடிய கபூர்களும் சரி, பல அவங்களையும் பேக்கப் பண்ண ஒரு ப்ரொடியூசர்கள் குஜராத்தி அந்த பனியா மார்வாடி கம்யூனிட்டிகள்லாம் பல கோடிக்கணக்கில் பிளாக் பண்ணி வச்சு பாலிவுட்டில் இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இன்று வரை இருக்குது. ஏன்னா என்ன பாலிவுட் படம் 100 கோடியில் போட்டு என்ன லாஸ் ஆனாலும் அதுக்கு உண்டான சம்பளம் உயர்வும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கான அந்த லாஸுக்கு உண்டான பணமும் போயிடும் அவங்களுக்கு. ஆனால் நம்ம இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது. ஸோ அதனால் சங்கங்களை அங்கே கிடையாது. தொழிலதிபர்கள் தான் அங்கே மொத்தமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சில இந்த ஸ்டுடியோ இந்த கேமராமேன் சங்கம் அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்குது, டெக்னிக்கல் சங்கம் இருக்குது. ஆனால் இது மாதிரி சங்கங்கள் கிடையாது, நடிகர்களுக்கான சங்கம் கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ இதனால் பாலிவுட் இருக்குது, அவங்க சொல்கிறது தான் அங்கே ஆட்சி நடக்கும். அதனால் ஏஆர் ரகுமானை பிடிக்காத சில ஹிந்துத்துவவாதிகள் அவரை வெறுக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரிவாதி இருந்துச்சு. அது அவர் சொன்னது கருத்தை உடன்படுறான்னு எல்லா அரசியல் தலைவர்களும் உடன்படுறாங்க. ஏஆர் ரகுமான் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சொத்து. ஆஸ்காரை இந்தியாவுக்கு கொடுத்து பெருமை சேர்த்த முதல் நபர் அவர் தான். அதாவது ஒரு இது சொன்னார், ஆஸ்கர் வாங்குறப்போ ஒரு இது சொன்னார், வறுமையான ஒரு இது என்னென்னா, எல்லா புகழும் இறைவனுக்குன்ற தமிழில் சொன்னார். அதை சொன்னவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் மொழி அந்த இடத்துல அவருக்கு இந்த பெருமைக்காக அவருக்கு நம்ம சல்யூட் பண்ணி அவருக்கு இது மாதிரியான மதரி சாயங்கள் இனி நடக்கக்கூடாதுன்னு நம்ம சேனல் மூலமாக நம்ம சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெற முத்து பிரகாஷ். பை.